ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது கைஜூ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 2 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் கை ஜூஸுங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டு இருந்துச்சுங்கல்ல. அது மட்டும் இல்லாம யாரும் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நருமி கொஞ்சம் அலர்ட்டா தான் இருப்பான். அதே நேரம் நியூட்ரலைசேஷன் பாயிண்ட்டுக்கு மற்ற கை ஜூஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அங்கதான் நம்ம கஃப்கா இருக்கான். அவன் கை ஜூவா மாதிரி அதுகளை காலி பண்ணலான்ட்டு மாறுறதுக்காக முக்கிட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே ஹெட் குவார்டர்ஸ்ல உட்காந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. என்ன இந்த முக்குறான், சொதப்பிடுவான். ஒன்னு ரெண்டு கை ஜூஸ்னா பரவாயில்ல, நிறைய வந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம ஆளுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இதுதான். இதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி இவன் மேல எல்லாத்துக்கும் நம்பிக்கை வந்துடும். அதனால என்ன பண்ணுவான், கம்ப்ளீட்டா கைஜுவா மாறாம கால்லையும் கையிலையும் மட்டும் அந்த கைஜுவோட பவர் எடுத்துக்கிட்டு அதுவும் கொஞ்சம் வேகமா போய் பாஞ்சு ஒரு குத்து குத்துவான். வேற லெவல்ல அந்த எறும்பு சப்பி போயிருன்னு பார்த்தா அவனை ஒரே அடியா அடிச்சு தூக்கிடுங்க. ஆளு டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மாசா ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா இப்படி மங்குனி பைய மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு ஹெட் குவார்டர்ஸ்ல கழுவி ஊத்துவானுங்க. இருந்தாலும் ஐசாவோக்கு இன்னும் அவன் மேல நம்பிக்கை இருக்குது. ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாரு. கஃப்கா பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். என்னடானா லாஸ்டா ஐசாவோ கூட சண்டை போடும் போது பைய கண்ட்ரோலை மீறி அவரை போட்டு அடின்னு அடிச்சு பொழந்திருப்பான். அதெல்லாமே அவன் கைஜுவா மாறினதுனால தான் நடந்துச்சு. அவன் கஃப்காவா ப்ரூவ் பண்ணணும் தான் இங்க வந்திருக்கானே தவிர கைஜுவா இல்ல. அது மட்டும் இல்லாம மீனா கூட சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட்டிவா சண்டை பண்ணுங்கிறதா இவனோட ஒரே ஒரு கோல். அதுக்கு இவன் உயிரோட இருக்கணும்ல. அதனாலேயே வேற வழி இல்லாம சரி ஓகேன்னு மொத்தமா கைஜுவா மாறுவான். எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அவளாதான் இனி அடிச்சு நவுத்த போறான்னு. கடைசியில் என்னாவும் அவன் ஃபுல்லா அந்த ஃபார்முக்கு மாறின அடுத்த செகண்ட் அந்த கைஜுவோட ஃபார்ம் அப்படியே வெடிச்சு தெரிக்கும். என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த எறும்பு வந்து ஒரே அடி பய தெரிச்சிருவான். ட்ரோன் எல்லாம் வச்சு செக் பண்ணி பாப்பானுங்க. ரத்தம் ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்கும். அப்பந்தான் இன்னொரு பஞ்சாயத்து. என்னடானா அங்க புது கைஜு ஒண்ணு வந்திருக்காமா. அது எங்க இருக்கு என்னன்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வழியா அதை நம்ம கஃப்காவை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு தெரிய வரும். எல்லாம் பதறிட்டு இருக்க அந்த செகண்டே அடியில இருந்து குழிய தோண்டிக்கிட்டு மேல ஒரு எறும்பு வந்து நிக்கும். அதுக்கு மேல அந்த புது கைஜு வரும். அது வேற எந்த கைஜுவும் இல்ல, நயன். எல்லாரும் பீதி ஆயிருவாங்க. வந்துட்டானான்னு. அந்த கைஜு நயன் பாத்தீங்கன்னா கைஜு 8 இங்க இருக்கான்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கும். சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே இல்லையா. நம்ம பையன் மட்டும்தான் நின்றுட்டு இருப்பான். ஒருவேளை நீ தான் அந்த பீக்காளி பயலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா அப்படின்ட்டு கையிலேயே ஒரு புல்லட் இறக்குவான். அந்த நயன் தான் விரல நீட்டியே சும்மா எந்திரன் ரோபோட் மாதிரி டப்புன்னு சுடுவானே அந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பான். இவங்கிட்ட இப்படியே சிக்கனா செதச்சிருவான்னு தெரிஞ்சு போன உடனே பையன் மறுபடியும் கைஜு ஃபார்முக்கு மாற முக்கிட்டு இருப்பான். இங்க நருமி என்னாச்சு, கைஜு நம்பர் 8 கரெக்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டானா அப்படின்ட்டு விசாரிச்சா அங்க கஃப்கா பாத்தீங்கன்னா மாறுவான். ஆனா மறுபடியும் பட்டால் அந்த ஃபார்ம் வெடிச்சு தெரிச்சிரும். எப்படியே போச்சுன்னா கண்டிப்பா கைஜு நம்பர் 8 இவங்க இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நருமி அவனை விட ஒரு நம்பர் ஜாஸ்தி தானே, அவனை நான் பாத்துக்கிறேன்னு வேகமா வருவான். ஆனா இடையில அந்த எறும்பு கைஜு வந்து நிக்குமா, அதான் அசால்ட்டா காலி பண்ணிடுவானே. பொலந்துடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த எறும்போட மண்டைக்கு மேல கைஜு நம்பர் 9 வர்றான். அதாவது இப்ப அவன் அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான். ஒருத்தனா இருந்தாலே அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப 2 பேரு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, காலி பண்ணாங்கல்ல அந்த பெரிய சைஸ் எறும்புகள்லாம், அதோட காயங்கள்லாம் சரியாகி டேமேஜ் ஆன இடம்லாம் மறுபடியும் திரும்பி ஒன்னு சேர்ந்து உயிரோட வந்துருச்சுங்க. அப்ப இவ்வளவு நேரம் முக்கிய அட்டாக் பண்ணி போசெல்லாம் கொடுத்து சண்டை போட்டாங்க. அதெல்லாம் வீணா போச்சு. இதனால என்னாச்சுன்னா எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம 3rd டிவிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை விட இப்ப பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படின்னா இவங்க மறுபடியும் வெறித்தனமா சண்டை போட்டாகணும். அப்போ இவ்வளவு நேரமும் இந்த எறும்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது இந்த கைஜு நம்பர் 9 தான். எப்படி கொடூரமா வந்து நின்றுட்டு இருக்கான் பாருங்க. இங்க மறுபடியும் எல்லாம் முக்கிய அந்த எறும்பு எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு நம்ம கஃப்காக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா அந்த கைஜு நம்பர் 9 விட மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் பிளான் பண்ணி வச்சிருக்க விதையெல்லாம் வெளியில வந்துருச்சு. இனிமேட்டெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. கைஜு நம்பர் 8 போட்டு தள்ளிட்டு அவனோட பவர்ஸையும் நான் ஆட்டையா போட்டுக்க போறேன் அப்படின்ட்டு கொடூரமா அட்டாக் பண்றான். அது எப்படின்னா குண்டு அவன் பாடியில இருந்து வரும். அதை விரல் வழியா வச்சு அட்டாக் பண்ணுவான். போன டைம் அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா இந்த டைம் முடியல. இதே மாதிரி அந்த அட்டாக் இவன் பாடியில பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 அட்டாக்லயே கஃப்கா செத்து போயிருவான். அதனால விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கைஜு நம்பர் 8 பவரை வெளியில எடுத்தா வெடிச்சு சில்லா செதறிடும். ஏன் எதுக்குன்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாரும் முடிவே பண்ணிட்டானுங்க. கைஜு நம்பர் 8 வெத்து அவனால மட்டும் அந்த நிலைமையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம ஐசாவோ தான் போய் சண்டை போட்டாகணும். ஆல்ரெடி அவன் நம்ம கஃப்கா கூட சண்டை போட்டு பயங்கரமான காயம், ஓரளவுக்கு சரியாயிட்டாரு. பட் என்ன, சண்டை நடக்கும் போது நம்பர்ஸ் வெப்பன்ஸை யூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி கூட இருக்கவர் சொல்லுவாரு. ஏன்னா அதை ஷார்ட் டைம்ல யூஸ் பண்ணும்போது அவரோட லைஃப் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நீ பார்த்து தான் சண்டை பண்ணணும். உடனே அது எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் சாத்தும் பாரு. அதே நேரம் அங்க கைஜு நம்பர் 9 எப்பா கைஜு நம்பர் 8 இதோட நீ காலின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அது காலி. அதாவது அதோட மண்டைய 2 பொளந்துருவாங்க. வேற யாரும் இல்ல, கிக்கரு தான். ஆனா அதுக்காகலாம் அது செத்து போகாது.
பிரிஞ்ச பாடி மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கும். என்ன பாப்பா நீ எப்ப வந்த சொல்லவே இல்லை அப்படிங்கும். தெரிஞ்ச என்ன கிளிக்கவா போற, இன்னைக்கு என் கையால தாண்டா உனக்கு சாவு, வாடா வாடான்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிப்பான். அதே நேரம் இங்க நருமி கிட்ட இருக்க கைஜு நம்பர் 9 ஒன்ன போட்டு தள்ளிட்டு நான் அடுத்து கைஜு நம்பர் 8 கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லும். வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல. அந்த கைஜு நம்பர் 8 டம்மி பீஸ். ஆனா நான் ஒரு கேப்டன், என்ன தாண்டறக்குள்ளே நீ பேண்டில போயிருவாப்பான்னு சொல்லும் போதே பட 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 படன்னு அது சுடும். அந்த இடமே புகமண்டலம் ஆயிருமா. பேசிட்டு இருக்கும் போதே எப்படி காலி பண்ண பாத்தியான்னு பில்டப் பண்ணும். எருமை எப்ப பார்த்தாலும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் மேல பாருமா. அவன் பாத்தீங்கன்னா மேல பிளைங்ல இருக்கான், எப்பவோ எஸ்கேப் ஆயிருக்கான். பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிற அறிவு கட்டவனேம்பா. என் அட்டாக்ல எஸ்கேப் ஆயிருக்க, நீ என்ன கைஜு நம்பர் 8 விட பவர்ஃபுல்லான ஆளான்னு கேக்குமா. உன்னையெல்லாம் மதிச்சு இவ்வளவு நேரம் நான் பேசின பாத்தியா, நீ செப்பல்ஸ்ல அடிக்கணும்னு ஒரு பல்ட்டிய போட்டு வந்து கத்திய வச்சு ஒரே போடு. இப்படி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கத ஏதோ சீரிஸ் பாக்குற மாதிரி ஹெட் குவார்டர்ஸ்ல அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐசாவோக்கு என்ன ஒரு ஆர்வம்னா, இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே யங் ஜெனரேஷன். அவங்களால இந்த சிச்சுவேஷனை மட்டும் சமாளிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. எப்படியாச்சும் அவங்க ஜெயிச்சிடணுங்கிற மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம கஃப்கா என்னென்னலாம் காமெடி பண்ண போறான், இந்த கைஜு நம்பர் 9 ஜெயிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.